தேவேந்திர குல வேளாளராகிய நாம் பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த மாநாடு. பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் கண்டிப்பாக சமூக சமத்துவம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்குறோம். சமூக சமத்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். சமத்துவம் இல்லாத சுதந்திரம் அர்த்தமற்றது அப்படின்னு சொன்னார் பெரியார். பெரியாரை இவ்வளோ போட்டுறீங்க, ஆனால் அவங்க திமுக காரங்களே எப்படி மக்களை பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதற்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, நீதிபதிகளை பார்த்து, அதாவது மக்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கும் நீதிபதிகளை பார்த்து, எஸ்சிகள்லாம் நீதிபதிகளாக இருக்கிறீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு. எப்படி? நாங்கள் போட்ட பிச்சை. அதாவது ஒரு பட்டியல் இனத்தவர்களை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நினைத்து நம்மளை வைச்சிருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பற்றி நான் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு சீஃப் செக்ரட்டரியை பார்க்க போகிறாரு. அங்கே கொஞ்சம் தாமதமாகுது. அவர் உடனே கோபத்தில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? எவ்வளோ நேரம் எங்களை காக்க வைப்பீர்கள்? இப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஒரு இழிவான நிலை, இந்த பிம்பத்தை இவர்களே உருவாக்கி கொண்டு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். ஏன் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு கேட்குறீங்க? ஏன் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு கேட்குறீங்க? தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற 2 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் தாழ்ந்தவன் இல்லை, வெளியே போகணும்னு கேட்குறோம். தாழ்ந்தவன் என்று இல்லை என்றாலே சமத்துவம் தானாகவே வரும். இதைத்தான் நாங்கள் உணர்த்துகிறோம். இதை உங்களால் ஏற்றுக்க முடியல. காரணம், உங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியில் நாங்கள் இருக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது என்பதற்காக நீங்கள் மறுக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் எடுத்து சொல்கிறோம்.